சென்னை பெரம்பூர் ரயில்வே பிளாட்பாரத்தில் கேட்பாரற்று கிடந்த நீலவண்ண சூட்கேஸில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சடலத்தின் கை கால்கள் மற்றும் அந்தரங்க உறுப்பும் வெட்டப்பட்டிருந்தது. இதனை கைப்பற்றி போலீசார் அரசு மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக புளியந்தோப்பு துணை ஆணையரின் நேரடி மேற்பார்வையில் தனிப்படை அமைத்து விசாரணையை முன்னெடுத்தனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சில இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யாதது தெரிய வந்தது. இதனால் அந்த சூட்கேஸை ரயில் நிலையத்திற்குள் கொண்டு வந்து வைத்துச் சென்றது யார் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. சடலம் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பிளாஸ்டிக் கவரில் அப்போலோ மருத்துவமனை தரமணி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை வைத்து போலீசார் விசாரித்தனர். தரமணியில் உள்ள அந்த மருத்துவமனையில் போலீசார் விசாரித்த போது மருத்துவமனை தொடர்புள்ள நபர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த பிளாஸ்டிக் கவர் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தனர். அதாவது இந்த கவர்கள் சாதாரண குப்பை சேகரிக்கும் கவர்கள் அல்ல என்றும், சிவப்பு நிற பிளாஸ்டிக் கவரில் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடக்கும் அறுவை சிகிச்சையின் போது அகற்றப்படும் கட்டிகள் அடைக்கப்படும் என்றும், நீல நிற பிளாஸ்டிக் கவரில் கேன்சர் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஊசி சிரிஞ்ச் கழிவுகள் அடைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். யார் யாரெல்லாம் இந்த கவரை பயன்படுத்தும் நிலையில் உள்ளனர் என்று விசாரித்த போது அதனை மருத்துவமனைக்கு சப்ளை செய்யும் அடையாரை சேர்ந்த நபரை பிடித்து விசாரித்த போது மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பெண் ஒருவர் வாங்கிச் சென்றது தெரிய வந்தது. அந்த பெண் வெளி மாநிலங்களில் இருந்து நோயாளிகளை அழைத்து வந்து தங்க வைத்து சர்வீஸ் செய்யும் நபர் என்பதை கண்டறிந்த போலீசார் தேனாம்பேட்டையில் தங்கி மருத்துவமனையில் நோயாளிகளை கொண்டு வந்துவிடும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரஹிமா என்பவரை பிடித்து விசாரித்த போது சூட்கேஸ் கொலை மர்மத்திற்கு விடை கிடைத்தது. அசாம் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட அமீர் அலி ரஹிமா காதல் தம்பதியர் தேனாம்பேட்டையில் தங்கி அப்போலோ மருத்துவமனைக்கு வருகின்ற வெளிமாநில நோயாளிகளை அழைத்துச் சென்று தேவையான உதவிகளை செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு வேறு ஒருவரின் மனைவியாக இருந்த ரஹீமாவை அமீர் அலி காதலித்து திருமணம் செய்து சென்னைக்கு அழைத்து வந்தது தெரிய வந்தது. இங்கு வந்த பின்னர் அமீர் அலிக்கு தங்களைப் போல பணிபுரிகின்ற பல பெண்களுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஹிமா தனது முதல் கணவரை பிரிந்து அமீர் அலியை காதலித்து திருமணம் செய்த நிலையில் தனது கணவர் வேறு பெண்களுடன் பேசுவது ரஹிமாவுக்கு எரிச்சலை உண்டாக்கியுள்ளது. பலமுறை கண்டித்தும் அடங்காத அமீர் அலி பெண்களுடனான பழக்கத்தை கைவிடவில்லை. மாறாக ரஹிமாவை அடித்து உதைத்ததுடன் ரஹிமாவின் நடத்தை குறித்தும் முதல் கணவருடனான வாழ்க்கை குறித்தும் அமீர் அலி ஆபாசமாக விமர்சித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேறு ஒரு பெண்ணுடன் அமீர் அலி ஒன்றாக இருப்பதை அறிந்து ஆத்திரமடைந்த ரஹிமா அமீர் அலிக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்து தனது ஆண் நண்பர் அஷ்ரப் அலி என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து அமீர் அலியை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று மது போதையில் படுத்துறங்கிய அமீர் அலியை முதலில் கழுத்தையும் பின்னர் ஆண் உறுப்பையும் அறுத்து கொலை செய்திருக்கிறார்கள். போலீசில் சிக்காமல் இருக்க அமீர் அலியின் உடலை குளியல் அறைக்கு இழுத்துச் சென்று உடல் பாகங்களை துண்டு துண்டுகளாக வெட்டி உள்ளனர். தலையை மறைமலை நகர் பகுதியில் உள்ள சாக்கடை கால்வாயில் வீசிவிட்டதாகவும், கை கால்கள் மற்றும் ஆண் உறுப்பு ஆகியவற்றையும் வேறு சாக்கடை கால்வாயில் வீசியதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இறுதியாக தலையில்லா முண்டத்தை மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கவரில் சுற்றி சூட்கேஸில் அடைத்து தொலைதூர ரயிலில் அனுப்ப திட்டமிட்டு சூட்கேஸில் அடைத்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அங்கு தொலைதூர ரயில்கள் எதுவும் அந்த நேரத்தில் நிற்காததால் ரயிலில் வைக்காமல் பிளாட்பாரத்தில் வைத்துவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து ரஹிமா, அஷ்ரப் அலி ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் அடையாளம் காட்டிய சாக்கடை கால்வாயில் தலை மற்றும் உடல் பாகங்களை தேடினர். தலை மட்டும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் ரஹிமா தனது கணவரை கழுத்தை அறுத்து கொலை செய்தது முதல்
உடலை துண்டுகளாக வெட்டியது வரை அனைத்தையும் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வைத்து அதனை பார்த்து ரசித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த செல்போன் வீடியோவும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த கால ஆளவந்தார் கொலை வழக்கு பாணியில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சென்னையில் அசாம் பெண்ணால் நிகழ்த்தப்பட்டுள்ள இந்த கொடூர கொலை சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் வினோத்குமார், கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.